நிறைய பிரச்சனைகளோட குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடியதான் இந்த பிசிஓடி. ஸோ இந்த மாதிரி நிலைகளில் மூலிகைகளை எப்படி எடுத்துக்கிறது? ஸோ அதில் முதல் மூலிகையை நம்ம பார்க்குறது மரமஞ்சள் அப்படிங்கிறது. சமீபத்திய ஆராய்ச்சிகள் இந்த மரமஞ்சளில் இருக்கக்கூடிய பெர்பரின் அப்படிங்கிறது இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுது, ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யுது. நிறைய பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாடியில் இன்ஃப்ளமேஷன் இருக்கும். இந்த பிசிஓடியிலே இன்ஃப்ளமேட்டரி பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியே இருக்குது. ஸோ அவங்களுக்கு உடம்பு வெயிட் அதிகமாகிட்டே போகும். கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாலுமே இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரியான இரவு தூக்கம் இருக்காது. உடம்புல எப்போவுமே ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். செரிமான கோளாறுகள் நிறைய இருக்கும். ஸோ முகத்தில் பருக்கள் உண்டாகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளோடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ளமேட்டரி பிசிஓஎஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கிறதுக்கு இந்த மரமஞ்சளை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மரமஞ்சளை எப்படி பயன்படுத்துறது? இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி பொடி பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீ மாதிரி வச்சு ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகும். முக்கியமாக 2 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் பீரியட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மரமஞ்சள் டீ எடுத்துக்கும் போது பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகும், உடம்பு வெயிட்டும் குறையும். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.